இன்றைக்கி சிக்கன் குழம்பு மட்டன் கிரேவி தான் செய்ய போகிறேன். சிக்கன் குழம்புக்கு எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டுலாம் போட்டு வதக்கியாச்சு. இப்போ கறி தான் போடணும். இந்த மாதிரி சிக்கன் தண்ணி பிரிஞ்சு வரும்போது மசாலா போட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் 4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டுப்போம். குழம்புக்கு தேவையான கல்லுப்பு. இப்போ தண்ணி திட்டமாக ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு தேவையான திட்டமாக தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா பொரிச்சு சுண்டு வந்துச்சுன்னா குழம்பு. மட்டன் தூக்குக்கு எண்ணெய் கடாய் வச்சு எண்ணெய் வச்சாச்சு. சோம்பு போட்டுப்போம். சோம்பு பொரிஞ்சிச்சு. வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், ஒரே ஒரு தக்காளி மட்டும். மஞ்சள் பொடி வேக வச்சு மட்டன் போட்டுக்கலாம். இந்த 1 ஸ்பூன் கரம் மசாலா, இதில் 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள். மட்டன் தோக்குக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக போடுங்க. ஏன்னா சுண்டி வரும்போது உப்பு அதிகமாக தெரியும். மட்டன் தண்ணி இருக்குல்ல, அதை ஊற்றிக்கலாம். வேகட்டும். சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக இருக்கும். ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். மட்டன் தொக்கும் சொல்ல முடியாது, சுக்கான்னு சொல்ல முடியாது. ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ ஆஃப் பண்ணிடலாம். எங்கள் வீட்டு ஞாயிற்றுக்கிழமை மதிய சாப்பாடு மட்டன் சுக்கா, சிக்கன் குழம்பு, சாதம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.